எங்கே போகிறோம் நாங்கள் சொல்லவே இல்லை. மதுரைக்கு போகிறோம். எப்படி ஜிகிர் தண்டா ஃபேமஸோ அதே மாதிரி இவரும் இங்கே ஃபேமஸு. எங்கள் ஆளை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க, அப்படியே அப்படியே ஃபோக்கஸை மாற்றுங்க. மதுரை என்ன ஃபேமஸ்? மதுரை நான் தான் ஃபேமஸ். மதுரை வீரன் தானே. எயித்து வண்டர் சொல்லிக்கிட்டு அதுல இருந்து எயித் வண்டர் தாண்டி எங்கேயோ போயிட்டு கன்ஃபியூஸா இருக்கு. நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து எது எயிட் சொல்றோம், கூகுள் பண்ணிட்டு சொல்றோம். இப்ப வந்துட்டு நான் வழிகாட்டுற மாதிரி இருக்கு. ஒரு 2 நிமிஷம் அவங்களை அவாய்ட் பண்ணிருங்க. இப்ப மக்களுக்கெல்லாம் இங்கே பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில், இப்ப மீனாட்சி அம்மன் கோயில் காமிச்சிருப்பாங்க, படத்துல காமிச்சிருப்பாங்க, பிளாக்ல பாத்துக்கோங்கல்ல. அண்ணே நீங்கெல்லாம் முதல் தடவை மதுரைக்கு வரீங்களா? முதல் தடவை நீங்க எல்லாம் முதல் தடவை தானே வரீங்க? 3வது வாட்டி வரேன். 3வது வாட்டி. எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்களா? எல்லா இடத்துக்கும். நீ எங்க போயிருக்கேன்னு கேட்டா நான் போனேனா இல்லையான்னு சொல்றேன். சென்னை கைஸ் எங்களோட இதை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நேரம் ஃபுல்லாக வந்துட்டு கருப்பு போட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட கஷ்டப்பட்டு பிடிக்கிட்டோம். கருப்பு நீங்க நான் வேற இல்லடா, 2 பேரும் ஜோக்கர் போயிட்டு இருக்கோம். 1 கிலோமீட்டர் நானுங்க இப்ப 700 மீட்டர் வந்துட்டோம். எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இருந்தாலும் நாங்க எடுப்போம். ஏன்னா இது சென்னை இல்ல, மதுரை. மதுரை லா காலேஜ்ல அது பேர் வந்திருக்கோம். அதுதான் பண்றோம். பெரிய திவாகர் போடுங்களா? இது அந்த இது மாதிரி போடுங்க, நீங்க மாதிரி போடுங்க. நான் திரும்ப உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 20. பழமை வாய்ந்த பில்டிங் மதுரை. மதுரையில உள்ள பழமை வாய்ந்த குட்டியான இது வந்து நீங்க மதுரையில மட்டும் தான் பார்க்க மாடிஃபை பண்றாங்க. புதுசா பழைய மாடல் இன்னோவா இது. பழைய மாடல் இப்ப வந்துட்டு எங்க அண்ணங்களுக்குலாம் நான் ஜிகர் தண்டா எல்லாருமே இங்க குடிச்சிருக்கீங்களா? மஜாவா இருக்கும். இப்ப நம்ம குடிப்போம். என்ன few moments later எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியாவா அவன் நமக்காக ஜிகர் தண்டா ஸ்பான்சர் பண்ணிருக்காரு மிஸ்டர் விமல் ராஜ் அவர்கள். அடுத்து நாளைக்கு ஃபுல்லா இவர் தான் எங்களுக்கு செலவு பண்ணாரு. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். மதுரைக்கு வந்தா நான் தான், எங்க அண்ணனுங்க நான் தான் செய்வேன், எங்க அண்ணனே நான் தான் செய்வேன்றான். மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா. நம்ம இன்னில டேஸ்ட்லாம் வந்துட்டு இந்த டேஸ்ட் முடியாது. நான் எப்படி சொல்றேன் உங்களுக்கு தேவையே இல்லை, உங்களுக்கே தெரியும். எங்கேயுமே கிடைக்காது. உண்மையில எங்கேயும் கிடைக்காது. எங்க இருந்தாலும் வந்து மதுரையில இதை டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க மக்களே. மதுரைனாலே ஃபர்ஸ்ட் அம்மன் கோயிலுக்கு போத ஜிகர் தண்டா போங்க. ஸ்னாப் போட போறாரு. எப்படி இருந்துச்சு? நான் சொல்லிட்டேன், அடிச்சுக்க எதுவுமே இல்லை. கேம்பா தான் நீங்க நல்லா இருந்துச்சு. கேம்பா கூட இது பயங்கரமானது. இது குடிங்க காலிதான் ஆயிடுச்சு. நீ முன்னாடி குடிச்சிருக்கியா? அதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் டெய்லி குடிக்கிறேன், ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ நாங்க தான் லாகுதான், ஆனாலும் போடுவேன். நீங்க சொல்லுங்க. அவன் லாக் ஆகாம பேச அப்போ சொன்னா இவன் ரொம்ப லாக் ஆகும். பழைய லாஸ்ட் இதுல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சுத்த விட்டுருப்பேன் இவனை. சொன்னா இப்ப அசிங்கமா கேட்பீங்க எப்படி இருந்தாலும். நான் சென்னை போல வரல, சென்னை ஒரு ஜிகர் தண்டா. ஆமா, என்னதான் இருந்தாலும் சென்னை ஜிகர் தண்டா மாதிரி வரலையா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லலாம். நம்ம ஒரு கடை மட்டும் தான். மதுரையிலே 4-5 கடை இருக்கு.
ஆமா. இன்னொரு கடையில எப்படின்னா நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ் கட்டியே இல்லாம ஃப்ரீசரே இல்லாம வெறும் இதுல வச்சு பண்றாங்க. தாத்தா ஒருத்தர் வயசானவர் அவரே சுண்டி காய்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜிகர்தண்டா கடை இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வளர்ந்து இப்ப எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நானும் வளருவேன்னு நினைக்கிறேன். நம்மளும் வளருவோம். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இப்ப சென்னையில டி நகர் இருக்குல்ல கைஸ், அந்த மாதிரிதான் இந்த ஏரியா. கீழே வாசல் தாண்டி வந்தீங்கன்னா விளக்குத்தூண்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஏரியா தான் விளக்குத்தூண். பார்த்துருப்பீங்களா, இதான் விளக்குத்தூண். சின்ன சின்ன கடையில இருந்து பெரிய பெரிய கடை எல்லா கடையும் இங்க இருக்கும். நீங்க பாருங்களேன், சென்ட் கடை, அத்தர் ஷாப், பொட்டு கடை, சின்ன சின்ன கடைகள். டி நகர் மாதிரி, டி நகரை விட கொஞ்சம் செகண்ட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. டி நகர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட், இது செகண்ட் ஹேண்ட். சின்ன சின்னதெல்லாம் பாத்துக்கலாம். டி நகர் ஓஜி, இது ஃபர்ஸ்ட் காப்பி. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பின்னு வச்சுக்கோங்க. என்ன கண்டென்ட்னா ப்ரோ, நாங்க சென்னையில இருந்து வரோம் ப்ரோ. இந்த மாதிரி மதுரையில என்னென்ன ஃபேமஸ் இருக்குன்னு சொல்லிட்டு vlog யார்ட்டையாச்சும் ரேண்டமா ஒரு பர்சன்ட் போயிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு நீங்க ஒரு சின்ன மதுரையை பத்தி ஒரு 2-3 வார்த்தை சொல்லுங்க அப்படின்றோம். அதான் கண்டென்ட். ஓகேவா? மதுரையில என்ன ஃபேமஸ்? தப்பால் டிஃபன் அடிக்க ஆரம்பிச்சு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகேவா? சரி, ஓகே, இதான் கண்டென்ட். இப்ப ஆட்டோக்காரன் ஆட்டோ கும்பலா போவானா, என் கூட ஒருத்தர் வந்து அண்ணே வாங்கண்ணே. சரி இருங்க, அந்த பழக்கடை அண்ணே ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க முடியுமாண்ணே? ஒரு 2 நிமிஷம் ஒரு ரிவ்யூ பண்றோம். சென்னையில இருந்து வரோம்னே நாங்க. மதுரையில வந்துட்டு எது ஃபேமஸ், மதுரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்றாரா? என்னண்ணே வராதா? சரி, ஓகே, நன்றி. ஒருத்தர் நமக்கு நோஸ் கொடுத்தாரு, ஆனா அவர் பேச வரல, அவர் பேச வரல. எல்லாருமே நம்மளதான் பாக்குறாங்க, சித்திரமா பாக்குறாங்க. இங்க ஒரு ஆண்டி வேற வீடியோ எடுக்கிறாங்க சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. இன்னும் ஓபன் பண்ணல போல. ஓபன் பண்ணாதனால இப்ப நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டா ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ணோடனே நம்ம லைன்ல இருந்து உள்ள போறதுதான்டா சீனு. சரியா? இதுதான் லாக்கரு. இப்ப நம்ம இங்கதான் போனை உள்ள வைக்கணும். நம்மள கேமரா அதில் அளவு கிடையாது போல இருக்கு. அதனால வந்து இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். போயிட்டு வந்துட்டு நான் வரும்போது அப்படியே டிரான்சிஷன் வந்து அப்படியே நானும் இவனை இப்படி நிற்கிறோம் இதே இடத்துல. அப்படியே இப்படி நிற்போம். இல்லை அதெல்லாம் பண்ணாத. இப்படி இருக்கும்போது பொட்டு நீங்க மட்டும் இது பண்ணுறோம். போயிட்டு வந்தாச்சு. இப்போங்க போயிட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பருத்தி பால் கடை. பையன் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான் பருத்தி பால் கடையில இருந்து. இங்க பருத்தி பால் வந்துட்டு விக்கல, சேவை பண்றாங்க. சேவையை வாங்கிக்க வந்திருக்கோம். எதுக்கு வந்து சேவையை யூஸ் பண்ண வந்திருக்கோம். பார்க்கல சொல்லுங்க. சேவையை யூஸ் பண்ண சேவை யூஸ் பண்ணுங்க சொல்லணும். 2 எல்லாத்தையும் போட்டிருக்கேன். போடனா போட மாட்டேன். நான் இன்னும் 2 வாங்கல. நல்லாவே இல்லை. நான் குடிச்சது இல்ல. எனக்கு ஓகேவா இருக்கு. நான் குடிச்சது நாள் முன்னாடி குடிச்சிருக்கேன். இதுதான் குடிச்சதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஒரிஜினல் பருத்தி பால் குடிச்சிருக்கேன். ஆனா இது நல்லது. எப்படி சொல்ல, சளிக்கு இதமா பெப்பர்லாம் நல்லா இருக்கு. மதுரைக்காரனுக்கும் சண்டை, அத ஊரே வெடிக்க பாக்குது. இது நல்லா இருக்கு. ஆனா டேஸ்ட் நல்லா, ஆனா உடம்புக்கு நல்லதுதான். நல்லா இருக்கு. அப்படி சொல்லி அவ்வளோ டேஸ்ட்னு சொல்ல முடியாது. இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா பெப்பர் இதமா இருக்கு தொண்டைக்கு. நீங்க சொல்லுங்க. அப்படி தொண்டைக்கு இதமா இருக்கிறது தான் பருத்தி பால். டேஸ்ட்ன்றது பருத்தி பால் கிடையாது. டேஸ்ட்டுக்குன்ட்டு இருக்கிறது பொடி போடாம வாங்குறாங்க. அது டேஸ்ட்டுக்கு, அது இனிப்பா நல்லா இருக்கு. இந்த பொடி போடுறதுல சளி அந்த இதுக்குதான். இப்போ நம்ம சளி இருமல்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ.
கேளுங்க. சளி இருமல் வச்சுக்கோங்களேன், பொடி இருக்குல்ல இந்த பொடி, இந்த பொடியை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சளி இருமல்லாம் போயிடும். பெப்பர்லாம் சளி ஆயிடுச்சுன்னா பெப்பர் சுக்கு போட்டு சாப்பிட சொல்லுவாங்களே, அது அதுதானே இதில் கலந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டீங்க, இன்னும் யோசிச்சிருக்கீங்களா? நான் தான் அப்பயே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? எதுவுமே சொல்லுங்க. நான் இது வரைக்கும் குடிச்சது இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன், நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க நல்லா இருக்குங்க. நான் இது பல வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சேன். நீ குடிச்சியா? சூடா இருக்கனால கண்ணு கலங்குது. நான் அழுவுடா. அதான் பருத்தி பால் மாதிரி டேஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பொடி போடாம வாங்கி. ஆமா, பொடி போடாம வாங்கினா நல்லா இருக்கும். நான் சொல்றேன் பாய். இங்க பருத்தி பால் குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றது தெரியல. செலிபிரிட்டியோட வீட்டுக்கு போட்டுருக்காங்க. இப்போ செலிபிரிட்டியோட வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு வேற எங்க போறோம்னு கண்டினியூ பண்ணலாம். முடிஞ்சா இதை பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 1 தெரியல, எங்க எடிட் இருக்கோன்னு தெரியல. அப்படியே போவோம், பார்க்கலாம். நம்ம செலிபிரிட்டி வீட்டுக்கு போயிட்டு அடுத்து எங்க போறோம்னு பார்க்கலாம்.